ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம கிவீஸ் ஃபேமிலியில் என்ன சமையல்னு பார்க்கலாம். காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைக்க போகிறேன். மாங்காய் கட் பண்ணிட்டேன், கத்திரிக்காய் கட் பண்ணணும், வெங்காயம் தக்காளி கட் பண்ணணும். அடுத்தது சாதம். அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ இதுதான். பருப்பு வச்சுக்கலாம். பருப்பு போட்டாச்சு. 2 தக்காளி 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டோமா, ஒரு 4-5 பூண்டு சொல்லிட்டேன். கொஞ்சமாக பெருங்காயம். அவ்வளோதான். இது பருப்பு நல்லா வேகட்டும். பருப்பு வெந்ததும் காய் போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு அப்படியே காலிஃப்ளவர் கொஞ்சமாக தண்ணியும் மஞ்சத்தூளும் போட்டு லைட்டாக சூடாகட்டும். காலிஃப்ளவர் தண்ணி கொட்டிக்கலாம். அது ரொம்ப சூடாக வேணாம், லைட்டாக சூடாச்சுன்னா போதும். அதுக்கு நேரம் அப்படியே கிளறி விடலாம். அப்போதான் அதில் இருக்க பூச்சிலாம் இப்போ காலிஃப்ளவர் கிரேவி பண்ணிக்கலாம். சாம்பார் தூக்கி இந்த பக்கம் போட்டாச்சு, அது வேகட்டும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கடுகு, கூடவே கருவேப்பிலை, வெங்காயம், நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருக்குதா? இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். தக்காளி வதங்கிச்சு. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வீட்லேயே ஆச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காலிஃப்ளவர் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், அதை போட்டாச்சு. போட்டுட்டு அதுக்கு ஏற்ற உப்பு போட்டாச்சு. போடும்போது வீடியோ ஆன் பண்ணாமல் காலிஃப்ளவர் போட்டு நான் பாட்டு பேசினேன். என்ன பண்ணுறது, கலர் விட்டுருவேன். நான் வீடியோ ஆன் பண்ண ஞாபகத்தில் கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நிறைய அப்புறம் பார்த்தா ஆன் பண்ணவே இல்லை. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மிளகாய். கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம்.
கிளறி விட்டாச்சு. அப்படியே மூடி வச்சுக்கலாம். இந்த சைடு பருப்பு வந்துச்சு. காலிஃப்ளவர் கொஞ்சம் கொதிக்கிட்டோம், வேகணும். இப்போ இந்த பக்கம் பருப்பு வேக வச்சோம்ல, அந்த பருப்பு கல்ச்சட்டியில் எடுத்து வச்சுட்டேன் கடையிறதுக்கு. மற்ற வச்சு கடையலாம். இப்போது பருப்பு வேக வச்சிடலாம். அந்த தண்ணி அதில் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். பெங்களூர் கத்திரிக்காய், கத்திரிக்காய், மாங்காய் 3 காய் தான் போட்டு வச்சேன். போட்டாச்சா? இப்போ இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி 2 ஸ்பூன் சாம்பார் பொடி. அப்படியே பக்கம் இது வேகட்டும். இது வந்ததும் பருப்பு கடைஞ்சி இது கூட சேர்த்துட்டு தாளித்து கொண்டுட்டேன். இதுக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். காய் வேகட்டும். ஒரு கையில் ஃபோன், ஒரு கையில் மத்து வச்சு கடையப்பேன். முடியுமா? முடியும். நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காய் வெந்துருச்சு. இப்போது நம்ம சட்டியில் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை காய் கூட சேர்த்துருவோம். பார்த்தீங்களா, குக்கரே இல்லாமல் இப்படி தான் சாம்பார் கூட சேர்த்துலாம். இருங்க, நம்ம கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். அதிலே அப்படியே சட்டி கழுவி காயில் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சாம்பார் காய் வேகட்டும். காய் வந்ததும் தாளிச்சிக்கலாம். காலிஃப்ளவர் என்னாச்சுன்னு பார்க்கலாம். காய் வெந்துடுச்சு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வைக்கலாம். சாம்பார் தாளிக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் கொதிக்கிறது. இப்போது எங்களுக்கு ஒரு தாளிப்பை போட்டு விட்டால் வேலை முடிந்தது. லாஸ்ட்டாக சாப்பாடு வச்சுப்பேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலை. டப்னு முடிஞ்சது. லைட்டாக தண்ணி அது அப்படியே ட்ரை ஆகும். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக சாம்பார் தாளிக்க சின்னதாக கடாய் வச்சாச்சு. அதில் சாம்பாருக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சுட்டாச்சு. சீரகம். நான் காய் மிளகாய் போடுவேன், ஆனால் இன்னைக்கு போடலை. ஏன்னா ஏற்கனவே காரம் அதிகமாக இருக்குது சாம்பார். பூண்டு கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன். நசுக்கிட்டாச்சு. வெங்காயம், கூடவே கருவேப்பிலை. இந்த கடாயை கையில் பிடிச்சாதான் நடக்க முடியும்.
நான் வதக்கிட்டு காட்டுமா? இந்த மாதிரி வதக்கிடணும் வெங்காயம், தெரியுதுங்களா? இது அது ஒரு வாசனையாக இருக்கும் சாம்பார். இதை வதக்கியாச்சு. நம்ம வதக்கி வச்சுருக்கிறது கூட சேர்த்துக்கலாம். இவ்வளோதான், சாம்பாரும் ரெடி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாம்பார், கத்திரிக்காய், மாங்காய், பெங்களூர் கத்திரிக்காய் சாம்பார், இந்த ஃப்ரை, காலிஃப்ளவர் கிரேவி, நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.